எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஓய்வுன்னு உண்டு. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஓய்வு வயதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியலில் சாகர வரலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நம்ம எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொறுப்பை முழுவதும் நிறைவேற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். இல்லைன்னாக்கா அதிலிருந்து பயனில்லை. ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறோம்னா ஓடி ஆடி வேலை செய்யணும், எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும். அதே மாதிரி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம்னா நம்ம சுறுசுறுப்பாக எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும். எனக்கு வயது ஆகிட்டே போகிறதுனால என்னால் முடியல. அதாவது தனிப்பட்ட முறையில் உடல் மூலம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியல. இப்போ வயது 77 ஆகிறது. அப்புறம் இப்போ தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் ஒரு மெடிக்கல் செக்கப்பும் பண்ணிக்கிட்டேன். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டாம், குறிப்பாக பாலிடிக்ஸில் ரொம்ப டென்ஷன்லாம் இருக்கிறது வேண்டாங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. இந்த உடலில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு அளவுக்கு தான் நம்ம சுமையை தாங்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. அந்த நேரத்தில் சும்மாவாவது நம்ம ஒரு போலியாக இருந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட அவங்களுக்கு நம்ம உண்மை நிலைமையை விளக்கி அவர் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது நல்லது தானே. என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு மனசையும் நல்லா நிம்மதியாக வச்சுக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இப்போ நான் வந்துட்டதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்குன்னு நினைக்கல. தேமுதிகவை அவரே கேப்டன் விஜயகாந்தே சொல்லியிருக்காரு, இது என்னுடைய கட்சி, நான் தான் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நான் வந்ததுனால பெரிய பாதிப்புமே வேண்டான்னு தான் நான் சொன்னேன். ஏற்காடு அவர் ஏற்றுக்கிட்டாரு. டெல்லியில் அப்புறம் என்ன காரணத்தாலோ போட்டி போட்டாங்க, அங்கே ஓட்டு கிடைக்காதுங்கிறதா நான். அதாவது ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, எங்கே போனாலும் மக்களும் நம்பினாங்க எப்படியும் ஒரு மாற்று ஏற்பாடாக வரும்னு. நடைமுறையில் கட்சியினுடைய செயல்பாட்டில் அந்த நம்பிக்கை குறைந்தது. அதை அவங்க தலைமை தான் நிற்கணும். யார் காரணமாக இருக்கணும், யார் இருக்காங்க? எல்லாத்துக்கும் காரணம் தலைமை தான். அது நம்ம என்ன தலைமைங்கிறது அது யாரை குறிக்கிறது? அது என்ன இப்போ தலைமைன்னா உங்களுக்கு தெரியாதா என்ன? எல்லா கட்சிகளுமே அப்படித்தான் ஆயிட்டுது. குடும்ப கட்சிகள் தான் நிறைய இருக்குது இந்தியாவிலேயே, தெரியாது. என்னை பொறுத்தவரை நான் போன பொழுதெல்லாம் நல்லா பார்த்து பேச முடிஞ்சுது. சிலது நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலதை ஏற்றுக்கொள்ளலை. அது ஒரு தலைவருக்குரிய உரிமை, அதை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான அவங்க இல்லை. ஏங்க நான் தான் அரசியலை விட்டே ஓய்வு பெறேங்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறேன். என்னை விட வயசானது யார்? கலைஞர் தான் இருக்கிறாரு. அவர் இந்த வயசுல நல்லா இருக்காருங்கிறது உண்மையிலே நாமெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று தான். ரன்னா 2 வருஷம் தான் இருந்தார், 67லேருந்து 60. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு எல்லாம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் இல்லைன்னா நான் இல்லை.